வாழ்க வளமுடன். அன்பார்ந்த தமிழ் நலம் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற மூலிகை என்னன்னா பிரண்டை. பிரண்டை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எல்லா வேலியோரங்களிலும் படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி. இதில் பல பிரண்டைகள் இருந்தாலும் அந்த தட்டை பிரண்டை தான் வந்து மருத்துவத்திற்கு பயன்படுது. நம்ம நாட்டில் மெயினாக நம்ம தமிழகத்தில் வந்து பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் வீடுகளில் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போது அந்த பிரண்டையை வந்து நம்ம என்னென்ன முறையில் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு வந்து மிகவும் நல்லது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரண்டை துவையல் வந்து நம்ம வீடுகளில் வந்து நம்ம இப்போ மற்ற துவையல்கள் எல்லாம் செய்கிற மாதிரி கடுகு, பூண்டு, கொஞ்சம் ஒரு இஞ்சி, கொஞ்சம் உளுந்து இதையெல்லாம் போட்டு பிரண்டையை வந்து சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணி அந்த பிரண்டையை வந்து நம்ம கொஞ்சோண்டு பிரண்டை எடுத்து அந்த தோல் நாரெல்லாம் நீக்கிட்டு அது வந்து பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு வந்து கைகளும் அரிக்காது, நாக்கும் அரிக்காது. குழந்தைகளுக்கு பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்ல குழந்தைங்களுக்கு பிரண்டை துவையல் வச்சு நம்ம சமைச்சு கொடுத்தோம்னாக்கா நல்ல பசி எடுக்கும். அதே போல் பெரியவர்களுக்கும் கொஞ்சம் வயசானவங்க என்னம்மாங்க, எனக்கு பசி சாப்பிடவே இல்லை, எனக்கு பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரண்டை துவையல் வந்து செஞ்சு கொடுத்தோம்னாக்கா நல்ல பசியை வந்து உண்டாக்கி வயிற்றில் இருக்கிற கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த பிரண்டை துவையல் வந்து நம்மளுக்கு பிரண்டை வந்து மூளைக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் உடலுக்கு சுறுசுறுப்பு தரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த பிரண்டையை எடுத்துட்டோம்னாக்கா அதுல முக்கியமா நம்ம எதுக்கு உபயோகப்படுத்துறோம்னா, பெண்களுக்கு ஏற்படுகின்ற முறையற்ற மாதவிடாய் சுழற்சி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிரண்டை வந்து மாத்திரையா வந்து நம்மளுக்கு நிறைய சித்த மருத்துவமனைகளிலும் சித்த மருந்தகங்களிலும் கிடைக்குது. அந்த பிரண்டை மாத்திரை நாம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, மற்ற மருந்துகளோடு சேர்த்து பிரண்டை மாத்திரையை நாம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா முறையற்ற மாதவிடாய் சுழற்சி நீங்கி நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும். மெயினாக பிரண்டையை யார் சாப்பிடக்கூடாதுனாக்கா, அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறவங்க பிரண்டை வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னாக்கா இதுக்கு வந்து பீரியட்ஸ் உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதீதமான குருதிப்போக்கு இருக்கிறவங்க, ரத்தப்போக்கு இருக்கிறவங்க பிரண்டை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. பிரண்டைக்கு அனால்ஜெசிக் ஆக்டிவிட்டி, அதாவது வலியை போக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பிரண்டை யாருக்கு பயன்படுத்தலைனாக்கா, கழுத்தில் நீர் சேர்ந்து கொண்டு கழுத்து பகுதியில் நீர் கோத்துக்கிட்டு நிறைய பேருக்கு கழுத்தை திருப்ப முடியாத வலி ஏற்படும். அவங்க வந்து பிரண்டை துவையலோ அல்லது பிரண்டை மாத்திரையோ காலையிலேயும் சாயந்தரமும், பிரண்டை மாத்திரையா இருந்தால் காலையிலேயும் சாயந்தரமும் சாப்பிடலாம். பிரண்டை துவையலா இருந்தால் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நான் சொன்ன மாதிரி சாப்பிடலாம். அதே போல லெகமெண்டல் டேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைநார் ஜவ்வு கிழிஞ்சு போனாக்கா அது வந்து ரொம்ப நாளைக்கு அந்த தசைநார் ஜவ்வு வந்து நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்டாக்கா சீக்கிரமா நம்மளுக்கு குணமாயிரும். ஆனா தசைநார் கிழிஞ்சு போச்சுனாக்கா அவ்வளவு சீக்கிரமா அது வந்து குணமாகாது. அந்த தசைநார் இருக்கின்ற புண்ணை ஆற்றி தசைநாரை வந்து விரைவில் சேர்த்து அந்த சதையை வந்து வளர வைக்கக்கூடிய தன்மை வந்து பிரண்டைக்கு இருக்கிறதுனால பிரண்டை நாம மாத்திரையாவோ துவையலாவோ நாம அரைச்சு அந்த தசைநார் கிழிவு இருக்கிறவங்க அடிக்கடி வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். அதே போல பிரண்டையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு வதக்கி எடுத்துட்டு அரைச்சு சுளுக்கு, காயம், அடிப்பட்ட வலி இருக்கிறவங்க வந்து மேல் பிரயோகமா மேல வந்து பயன்படுத்தலாம். அதே போல ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லப்படுகின்ற வயதானவர்களுக்கு 40-45 வயசுக்கு மேலே பெண்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு போய் சீக்கிரமாக எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கண்டிப்பாக பெண்கள் 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிரண்டையை வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நம்மளுடைய ஆஸ்டியோபோரோசிஸ்னுடைய தன்மையை பொறுத்தவாறு நம்ம சாப்பிடலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. இதே போல எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா, போன் ஃப்ராக்சர் ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிரண்டை என்ன பண்ணுனாக்கா அந்த போனை சீக்கிரமா வளர, எப்படி வந்து தசைநாரை வந்து வளர வைக்குதோ, அந்த உள்ள இருக்கிற காயத்தை வந்து ஆத்தி அதை வளர வைக்குதோ, அதே போல எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்துல சீக்கிரமா வந்து எலும்பு திசுக்களை புதிதான எலும்பு திசுக்களை வந்து உருவாக்கி அந்த அதையும் வளர வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு இருக்கிறதுனால வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் எலும்பு முறிவு இருக்கிறவங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ச்சியா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணோம்னாக்கா மிகவும் சீக்கிரமா வந்து எலும்பு வளர்ந்து எலும்பு வந்து கூடிடும். இது மாதிரி பிரண்டை வந்து பல விஷயங்கள்ல நமக்கு வந்து டே டு டே லைஃப்ல பிரண்டை வந்து நமக்கு வந்து எல்லா வகையிலையும் நமக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கு எல்லாருக்குமே மிகவும் ஒரு பயனுள்ள மூலிகையா இருக்குது. கண்டிப்பா நம்ம உணவுல வாரத்திற்கு 1 நாள் அல்லது 2 நாள் பிரண்டை நாம வந்து சேர்த்துக்குவோம். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் இன்னொரு நல்ல மருத்துவ குறிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.